வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். இதோ பார்க்குறீங்களா, இந்த கிராமம் முன்கூட்டியே விதை போடும்போது, நாற்று நடும்போது, நாற்று அடிக்கும்போது, நடவு நடும்போது பல வீடியோக்கள் போட்டிருக்கேன். இது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா சேமங்கலம் வடக்கு தெரு. இந்த நிலம் மிராஸ்தார் ராமூர்த்தி அவர்களோட நிலமும் சரவணன் ஐயா அவர்களோட நிலமும் இந்த அறுவடைக்கு தயாராகிடுச்சு. இந்த காட்சியே கண்கொள்ளா காட்சி. இதை பார்க்கறதுக்கு கண்கள் கோடி வேண்டும். இந்த வருடம் பெய்த மழை பல இடங்களில் பல மாவட்டங்களில் விவசாயம் நிறைய சேதமாயிடுச்சு. இருந்தாலும் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த சேமங்கலம் ஊராட்சியில் நல்ல ஒரு விவசாயம், நல்ல ஒரு கண்கொள்ளா காட்சியாக விளைஞ்சிருக்கு. இந்த அறுவடை நாளில் எங்கே பார்த்தாலுமே மிஷின் அறுவடை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது மிஷினை கொண்டு அறுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் சிறு வயசில் இருக்கும்போது ஒரு 10 வருடத்துக்கு முன்பு வர நாற்று அடிக்கிறதுக்கு, நடவு நடுறதுக்கு, அறுவடை செய்கிறதுக்கு எல்லாமே மனிதர்கள் தான் செஞ்சாங்க. இப்போ இந்த 100 நாள் வேலை வந்த பிறகு எல்லாருமே ஒரு சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. காடு மேடு வரப்பு வாய்க்காலை புல்லை செதுக்கிட்டு கணக்கு காட்டிட்டு போயிடுறாங்க. இதை நான் முன்கூட்டியே வீடியோவாக போட்டிருக்கேன். இதை பார்க்குறீங்களா, இது மாற அளவு விளைச்சல் இருக்கும் ஒரு காலத்தில். அதில் அறுவடை செஞ்சு நெல்லை அடிச்சுட்டு அந்த வைக்கோலை மாட்டுக்கு போடுவாங்க. அந்த மாடு சூப்பராக பால் கறக்கும். இப்போ மாட்டுக்கு வைக்கலே கிடைக்கல, மாடுகளே இல்லை. வருங்காலங்களில் மாடுகளை நம்ம பார்க்க முடியுமா, ஆடுகளை பார்க்க முடியுமானாக்க எல்லாம் வெளிநாட்டிலேருந்து தான் இறக்குமதி பண்ணுவாங்க போல தெரியுது. இந்த மிஷின்லாம் கூட வெளி மாநிலத்திலிருந்து தான் இங்கே கண்டுமுதல் பண்ணுறாங்க, அறுவடை செய்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது. என்னதான் முன்னேற்றமான டெக்னாலஜி வளர்ந்த ஒரு வளர்ச்சியாக இருந்தாலும் இந்த அறுவடை செய்கிறது, நாற்று நடுறது எல்லாமே மனிதர்கள் செஞ்சால் அதோட மகத்துவமே வேற. இப்போ காலங்கள் மாறி போச்சு. இதையெல்லாம் போயிட்டு எங்கே சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுன்னா, நம்ம நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த விவசாயத்தை பெருக்கிறதுக்கு, விவசாயி வேலை செஞ்சா அவனுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வராரு. அதையெல்லாம் இப்போ உள்ள அரசியல்வாதிகள், இப்போ படித்த இளைஞர்கள் அதை கேவலமாக நினைக்கிறாங்க. இது மிஷின் ஓட்டுறாரு. இந்த மிஷின் ஓட்டுறவர் என்ன ஊருக்கு போனாரு, எப்படி சம்பாதிச்சாரு, எப்படி இந்த மிஷினை வாங்கினாருன்னு அவரோட கதை வேறு மாதிரியா இருக்கும். இப்போ அந்த அறுவடை செய்கிற நெல் முழுசும் நெல்லா இருக்குமா, பாதி பதறா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை உரங்களை விட்டு விட்டு இயற்கை தழை கொடி செடி இந்த உரங்களை போட்டா அத்தனை நெல்லுமே நல்ல கண்டுமுதல் கிடைக்கும். இது எல்லாமே அரசாங்கம் கொடுக்குற உரங்களை வாங்கிட்டு போடும்போது பல பிரச்சனைகள் வருது, பல இடங்களில் பாதிக்கப்பட்டுறாங்க. அதையெல்லாம் மீறி மழை வெள்ளம் இதையெல்லாம் தாண்டி இந்த விவசாயம் இன்னைக்கு செழிப்பான ஒரு விவசாயமா இருக்கு. இதோ நிற்கிறார மிராஸ்தார் சரவணன் அவர்கள். அவங்க கிட்ட நான் கேட்டேன், 100 குழிக்கு எத்தனை மூட்டை நெல் விளையணும்ட்டு. அவர் 10 மூட்டை சொன்னாரு. ஆனா இந்த அறுவடையில் 7 மூட்டை 8 மூட்டை தான் காணும் அப்படின்றாரு. அப்ப கணக்கு பண்ணும்போது 1 ஏக்கர் நிலத்துக்கு 30 மூட்டை நெல் விளைஞ்சால் அந்த விவசாயம் மிகவும் கண்டு முதல் அற்புதமா அமையும் சொல்றாங்க. அதே போலதான் நம்ம கணக்கு போட்டோம்னா 1 ஏக்கர் நிலத்துக்கு சுமார் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்றான்னு வச்சுங்களேன். வெள்ளம் வராம இருக்கணும், மழையில பாதிக்காம இருக்கணும், பூச்சி அடிக்காம இருக்கணும். இதையெல்லாம் தாண்டி இந்த விவசாயம் சிறப்பாக அமையணும்னா அனைவருமே இந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக்கை கொடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விமர்சனங்களை கமெண்ட் செய்யுங்க, அதுதான் சந்தோஷமா இருக்கும். தயவு செய்து
அன்பார்ந்த உறவுகளே, என்னோட ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை வைரலாக்குங்க. அதன் மூலம் என்னோட உழைப்பு கடந்த 4 வருஷமா நான் இந்த யூடியூப் சேனலுக்காக இரவும் பகலும் பாடுபட்டு பல பாடல்கள் எழுதி கொடுத்து பல பாடல்களை ரெக்கார்ட் பண்ணி போட்டு அனைத்துமே சில தவறான கண்டென்ட்டால அது தவறாக ஆகிப்போச்சு. நான் விவசாயத்தை நேசித்தவன், விவசாயம்தான் எங்கள் குடும்பம். நான் ஒவ்வொரு வருடமும் 2 முறை 3 முறை மற்றவங்க நட்டிருந்தாலும் மற்றவங்க விவசாயம் செய்தாலும் நான் பார்த்து மனசுக்கு சந்தோஷப்படுவேன். மனசுல எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் மனசுல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் மீறி இந்த விவசாயம் மிகவும் சிறப்பா இருக்கணும் நான் இறைவன் கிட்ட வேண்டிப்பேன். இதை பாருங்க, அப்படியே அறுவடை செஞ்சு அந்த வைக்கல்லாம் அப்படியே தள்ளி விட்டுடுது. அந்த வைக்கல் மாட்டுக்கு உதவுமானா உதவாது. ஒரு சில மாடு சாப்பிட்டுடும் பசியில, ஒரு சில மாடு அந்த டீசல் வாடை அடிக்கிறதுனால வைக்கல் உதவாத போயிடும். அந்த மாதிரி மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விவசாயத்தை நேசிச்சு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வதை போல ஒரு வேளை வருங்காலங்கள் இந்த அரசியல் மாற்றங்கள் நடந்ததுன்னா அன்னைக்கு என்ன போல படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும் இந்த விவசாயம் செய்யறா அவங்களுக்கு அரசாங்க வேலை தருகிறேன் என்று சொல்கிறார்கள். அது நடக்குமா, நடக்காதா, முடியுமா, முடியாதன்னு பல பேர் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிற விவசாயி தான் அந்த பூமியில இரவு பகல் கஷ்டப்பட்டு இரவு பகல் பாடுபட்டு நெல் விவசாயம் பண்றான், கரும்பு விவசாயம் பண்றான், வாழை விவசாயம் பண்றான், பஞ்சு, இன்னும் ஏனைய சோளம், கம்பு, தெனை, கருது எல்லாமே நேசிச்சு செய்யணும். அப்படி செய்தால் இந்த விவசாயம் மிகவும் செழிக்கும். விவசாயிகள் நல்ல முறையில் சம்பாதிப்பாங்க, கண்டு முதல் காணுவாங்க. ஒரு அற்புதமான ஒரு விவசாயத்தை தான் இந்த தமிழ்நாட்டில் உலக நாடுகளுக்கே நூற்றுக்கு எத்தனை முட்டை காணும்? 8 முட்டையா? ஏன் நிறைய நெல் அதிகமாக இதாக இல்லை பார்த்தீங்களா இல்லையா? நிறையா இருக்கு. எவ்வளோ விளைஞ்ச லாபம் கிடைக்கும்? ஏன்னா ஏக்கருக்கு 30 முட்டைக்கு மேலே தான் விளையணும். ஏக்கர்னாக்க 300 குழி. ஒரு 100 குழிக்கு 10-12 முட்டையாச்சும் விளையணும். 12 முட்டை விளைஞ்சின்னா நல்லா லாபமாக இருக்கும். விளைச்சல் நல்லா இருக்கு. கருக்கா அதிகமாக இருக்கு. கற்கா இருக்கு, புகையா இருக்கு. எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ லாபம் கிடைக்கும்? என்ன பிறகு லாபம் பெருசாக கிடைக்க போகுது. இல்லை, தோராயமாக ஒரு ஏக்கர்னா எவ்வளோ முதலீடு பண்ணுவீங்க? அதில் எவ்வளோ வருமானம் வரும்? ஏக்கருக்கு 10,000 ரூபா கிடைக்கும். செலவுலாம் போவேன். 6 மாதமா 3 மாதமா? 6 மாதம். வருஷத்துக்கு 2 அறுப்பு தானே போகிறான். வெள்ளத்தில் மழையில் எல்லாம் அடிப்படாமல் இருக்கணும், அது ஒன்று. மழையில் அடிப்படாமல் இருந்தது. இது நிறைய கற்கா இருக்கு, பூச்சி நல்லா இருக்கு. இப்போ இது அடுத்தது என்ன செய்ய போறீங்க, என்ன போடுறீங்க? நெல்லை அறுவடை செஞ்சு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த நெல்லுக்கு இந்த நெல்லை அறுவடை செஞ்சு அரிசியாக்கி அந்த நெல்லுக்கு சரியான முறையில பணம் கொடுத்து உலக நாடுகள் அதை அரிசியாக்கி அந்த அரிசியை மற்ற மாநிலங்களுக்கு உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழல் வரும்போதுதான் நம்ம விவசாயிகள் தலை நிமிர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறத ஐயா சரவணன் அவர்கள் சொல்றாங்க.